எனவே மேலான அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஒரு சீரான வாழ்க்கையின் பக்கம், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையின் பக்கம் நாங்கள் எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை தர காத்து கொண்டிருக்கிறான். எனவே மேலான அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சொந்தமான ஒரு வீடு இல்லை, சொந்தமான ஒரு தொழில் ஒன்று இல்லை, ஒரே கடன் பிரச்சனைகள், ஒரே கஷ்டங்கள், வறுமைகள், பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லுவதற்கு ஒரு பணம் இல்லை கொடுத்து அனுப்புறதற்கு, அல்லது ஒரு பெரிய ஒரு இடத்துல அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு இடத்துல பணம் இல்லை, அதே போல் கடனுடைய பிரச்சனை, தொழில் இல்லாத பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கஷ்டங்களுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுது. மேலான அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, ஒன்று நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், நாங்கள் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடிச்சு கொள்வோம். அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தூசி போல இல்லாமலாக்கிடுவான். அது மழை போல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உடனடியாக இல்லாமலாக்கூடிய இஸ்திக்ஃபார் எங்களோட பாவங்கள், எங்களோட வாழ்க்கைக்கு வரக்கூடிய பலவிதமான நலவுகளை தடை செய்யக்கூடியதாக இருக்குது. எனவே நாங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சோம் என்ற அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அவைகளை முற்றுமுழுதாக இல்லாமலாக்குவான். அடியோடு அல்லாஹ் இல்லாமலாக்குவான். அவைகளுடைய அட்ரஸ் எங்கெண்டுமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் இல்லாமலாக்குவான். எனவே நாங்கள் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடிச்சு கொள்வோம். நாங்கள் இன்றைக்கு எங்களோட மீடியாவில், இன்றைக்கி எங்களுடைய வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சூறாவை இன்றைக்கி நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய பெருமதியை, அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன என்று சொல்லி பலவிதமான நிறைய விடயங்கள் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்கிறோம். எனவே மேலான அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களோட அமல்களின் மூலமாக, ஏதாவது ஒரு அமலின் மூலமாக அல்லாஹ்வோட உதவியை நாங்கள் அடையணும். எங்களோட வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் பொருந்தி கொண்ட ஒரு வாழ்க்கையாக மாறணும் என்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களோட வாழ்நாள் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் கழிச்சோம் என்று சொன்னண்டா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தர காத்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் இந்த வீடியோக்களை கடைசி வரைக்கும் பார்ப்போம். எமக்கு கடைசியிலையாவது ஒரு பிரயோஜனத்தை அல்லாஹ் வச்சுப்பான். எனவே நாங்கள் இதில் போடக்கூடிய துஆக்களுடைய தமிழ் தொகுப்புகள், அதே போல் அரபு தொகுப்புகள் எல்லாம் நாங்கள் பதிவிடுகிறோம். எனவே நீங்கள் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னண்டா அவைகளை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற சூரா என்னண்டா சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லப்படக்கூடிய சூரா. இதுக்கு பலவிதமான பிரயோஜனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. யார் இந்த சூறாவை ஒரு தடவை ஓதுறாரோ இவர் குர்ஆன்ல 3 ஒரு பகுதி ஓதின சமன் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ 3 தடவை ஓதினா முழு குர்ஆனும் ஓதி நன்மை கிடைக்குது. அதே போல் யார் சூரத்துல் இஹ்லாஸை 10 தடவைகள் ஓதுறாங்களோ அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுறான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் சின்னொரு சூரா, சின்னொரு அமல் 10 தடவை யார் ஓதுறாங்களோ அவங்கள சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் உமரே கத்தாப் ரலியல்லாஹு கேட்டான், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக ஓதுவேனே? நபியாக சொன்னாங்க, அதிகமாகவும் அல்லாஹ் தர காத்து கொண்டே இருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. நாங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எமக்கு அதில் பிரயோஜனங்களை தர காத்து கொண்டே இருக்கிறான். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறாவை நாங்கள் ஓதினோம் என்று சொன்னண்டா நிச்சயமாக அல்லாஹ் எமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கின்றது. எனவே இன்னும் இதுக்கு சிறப்புகள் சொல்கிறாங்க. யார் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஒரு நாளைக்கு 200 தடவை யார் ஓதுறாங்களோ அல்லாஹுடைய கோபம் வரக்கூடிய 300 வாயில்களை அல்லாஹ் மூடிவிடுகிறான். 300 வாயில்கள் தடை செய்யப்படுகிறது. யாரு குல் ஹுவல்லாஹு சூரா ஓதி வாராரோ அல்லாஹுடைய கோப பார்வை ஏற்படக்கூடிய 300 வாயில்கள் அல்லாஹ் மூடுகிறான். 300 வாயில்களின் மூலமாக அல்லாஹுடைய கோபங்கள் எங்கள் மீது ஏற்படுறது அல்லாஹ் தடை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வாரத்துக்கு அதுக்கும் ஒரு காரணமாக
கஷ்டமாக இருக்கும். கடனுடைய பிரச்சனை, தொழில் இல்லாத பிரச்சனை, சொந்த வீடு இல்லாத பிரச்சனை, சொந்த வாகனம் இல்லாத பிரச்சனை, இதெல்லாம் வாரத்துக்கு அல்லாஹுடைய ஒரு கோப பார்வையாக இருக்கும். அல்லாஹ் உலகத்துக்கும் ஒரு கோப பார்வையை வெட்டிப்பான். அதில் எங்களுக்கு ஒரு தனி மனிதனுடைய கோப பார்வை அல்லாஹ்க்கு நிற்கிறது பெரிய வேலை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் அந்த நெருப்பு எல்லா படைப்பினங்களையும் இருக்கக்கூடிய நெருப்பு. ஆனால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த நெருப்பு அல்லாஹ் தடை செஞ்சானா இல்லையா? இதே போல் அல்லாஹ் எங்களையும் அதிலிருந்து பாதுகாப்பான். அதே போல் அல்லாஹ் 300 ரிஸ்குடைய வகைகளை அல்லாஹ் திறந்து தருகிறான். ரிஸ்குடைய வாயில்களை அல்லாஹ் ஓப்பன் பண்ணுறான். 300 வகையான ரிஸ்குடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து தர்றான். சூரத்துல் இக்லாஸ் ஒரு நாளைக்கு நாங்கள் 200 தடவை ஓதினோம் என்று சொன்னண்டா. அதே போல் அல்லாஹ் எமது இல்முல எமது அறிவுல அல்லாஹ் பரக்கத் அபிவிருத்தி அல்லாஹ் ஒன்று பண்றான். நினையாத புறத்தில் இல்முடைய விளக்கங்கள் அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான். எனவே மேலான அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த சூறாக்களை ஓதுவோம்.